வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 7 இன்னைக்கு ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா, பெலாரஸ், பல்கேரியா, கிர்கிஸ்தான் சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் ரஷ்யாவை ஆதரிக்கவங்களாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. என்னோட பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், இந்த மார்கோனி தான் ரேடியோ கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு. பட் ஆனால் இது அந்த சமயத்தில் ஏகப்பட்ட பேர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் முறையாக பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் கண்டுபிடிச்சி அதனுடைய செயலாக்கம்ன்றதை காட்டினார். அது பேட்டன் ரைட்ஸும் வாங்கிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்கோனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கோம். பட் ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அலெக்சாண்டர் பாப்போ அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா லைட்னிங் டிடெக்டரை கண்டுபிடிச்சி 1895 அதனுடைய செயல் விளக்கத்தை காட்டினார். அதனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சது எங்களோட நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் பாப்போ அப்படின்ற பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுமையாக நம்புறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை ஆதரிக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு வந்து ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் கனடாவில் மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸுக்காகவும் யூத்துக்காகவும் ஒரு டே வந்து செய்கிறாங்கப்பா. இது வந்து வேர்ல்டு வைடில் குழந்தைங்க 6/1 ஒரு பெரிய லெவலில் மனநல பிரச்சனையில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அது சுற்றுச்சூழல் சார்ந்தா இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி இதுதான் காரணம்னு சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளால் சாதிக்க முடியல, என் குழந்தை சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போய் அதை வற்புறுத்தி ரொம்ப படாத படுத்தினுக்கிறோம்ல. ஒரு குழந்தைன்றாங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்கணும் நல்லா. பட் ஆனால் நம்ம என்ன ஆச்சு எழுப்பி 6 மணிக்கெலாம் வந்து அந்த கிளாஸுக்கு போய் இந்த கிளாஸுக்கு போய் அனுப்பிச்சுக்கிறோம். இதுவே ஒரு பெரிய பிரச்சனை தானே குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து குழந்தைங்க சந்திச்சுக்கிறாங்களாம். அதுவும் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 19 வயசுக்கு இடைப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13% குழந்தைங்க மனநல பாதிப்புன்றது ஏற்படுது. அதுக்கு காரணம் இது சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் தான். அதனால் குழந்தைங்களா கொஞ்சம் ட்ரீட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸுக்காக யூத்துக்காக ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மே 7. நெக்ஸ்ட் லித்வேனியாவில் ரீஸ்டோரேஷன் ப்ரெஸ் டே, அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் புக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த புக் ஸ்மக்லர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இவங்க இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் படிக்கணும், எங்களோட லாங்குவேஜ் தான் நீங்கள் படிக்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் தூக்கி தூரம் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஏற்றுக்க முடியாத மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த புக்கெல்லாம் வந்து கடத்தல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து படித்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் போகும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1904 அந்த பத்திரிகைகளுக்கு இருந்த அந்த தடைகளை வந்து அவங்க நீக்கிட்டாங்க. ஸோ அந்த பத்திரிகை தடை நீக்கப்பட்டதும் அவங்க லாங்குவேஜுக்குன்னு ஒரு பெரிய உத்வேகம் கிடைச்சது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லித்வேனியாவில் ரீஸ்டோரேஷன் ப்ரெஸ் டே, அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் புக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 7. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஆஸ்துமா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1998 35 நாடுகள் வந்து அனுசரிச்சாங்கப்பா. எகிப்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆதி காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கு வந்து 16 விதமான பொருட்களை சேர்த்து ஒரு மூலிகை ரெடி பண்ணி அதை சாப்பிட்டு அதை குணப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வகைகளாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து கைஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃபோகிராப்டிஸ் அப்படின்ற ஒரு தத்துவ ஞானி, அவரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா இதை பற்றின குறிப்புகளை சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீனாலையும் இதுக்குன்னு மெடிசன்லாம் வச்சிருக்காங்க. பட் ஆனால் நவீன கால மருத்துவங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டு 1930 1950 இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆஸ்துமான்றது ஒரு சைக்காலஜி நோய் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்து. பட் அது முழுமையான குணப்படுத்துறது அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% குழந்தைங்க இந்த ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்களாம். அதுலேயும் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 35 கோடி பேர் இதனுடைய பாதிப்பு இருக்குது. அதில் 3 கோடி பேர் இந்தியா நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. பார்த்துங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த ஆஸ்துமா பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை பற்றியான ஒரு சரியான அணுகுமுறை மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது மே மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை இவங்க ஆஸ்துமா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டின் பின் பை விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு பிளேஸினுடைய பேர் தான். இது வந்து 1945 பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிட்ட நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரெஞ்சுக்காரங்க அவங்க மேலே போத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் டின் பின் பை அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க இருக்கும்போது இவங்க சுற்றி வளைச்சி வியட்நாமில் இருக்கக்கூடிய மக்களாக தாக்குதல் நடத்தி அவங்க முழுமையான தோல்வியை வந்து தழுவுறாங்க. ஸோ அப்படி அவங்க தோல்வி அடைஞ்ச அந்த நாள் தான் சூஸ் பண்ணி இவங்க வெற்றி அடைஞ்ச அந்த பிளேஸை வந்து நினைவுக்கு வந்து டின் பின் பை விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 7. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் நீங்கள் நேஷனல் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. எலன்ட்ரோ ரோஸ்வெல்ட் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா அப்போ காங்கிரஸ் இருந்த சமயத்தில் முன்மொழிஞ்சு எல்லா நாட்டிலையும் டீச்சர்ஸ்னு ஒரு டே இருக்குது, நம்ம ஊரில் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டே உருவாகினா அதான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 7. நெக்ஸ்ட் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் த ஃபாதர்லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கஜகஸ்தான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து சோவியத் யூனியன்ட்டு இவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரும் நாங்கள் யாருன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உருவாகின டேஸ்லாம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 23 ஆயுதப்படை தினமாக வந்து சோவியத் யூனியன் வச்சுருந்தாங்க. அதை தூக்கிட்டு 1992 முழுமையாக கஜகஸ்தானுக்குன்னு ஒரு ஆயுதப்படை உருவாச்சு. அந்த நாளை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஆயுதப்படைகள் தினம், அதாவது நம்மளுடைய போர்களில் இறந்தவங்களுக்காகவும் இப்போ பணிபுரியறவங்களையும் வந்து கௌரவிக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நர்சுல்தான் நஸ்ரத் பே அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதியாக இருந்த பர்சனால் உருவாக்கப்பட்ட ஒரு டேவாக 2013 செலிப்ரேட் பண்ணுறாங்க டிஃபெண்டர்ஸ் ஆஃப் ஃபாதர்லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கஜகஸ்தான் மே 7. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள்
இருக்குங்க. அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. பட் ஆனால் பேசிக்காக பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரும் நரகமாக இருந்தாலே நம்ம சந்தோஷமாக இருந்துடலாம். ஆனால் அது நடக்காதே. சப்போஸ் அப்படி நடக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே சொர்க்கம் தான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. உங்கள்கிட்ட அவங்க பாண்டியன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.